திருத்தணியில் உதிர்த்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் எனதுளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலே. அது ஒரு முழு நிலா ராத்திரி. நட்சத்திரங்கள் இல்லாத வானத்தில் கருமேகங்களுக்கு நடுவில் கொஞ்சமாக எட்டி பார்த்துட்டு இருந்த நிலா இன்னும் சில நிமிஷங்களில் நானும் மறைஞ்சிடுவேன் அப்படிங்கிற சோகத்தில் அழுகிற மாதிரி தூறல் மழை தொடங்கி இருந்துச்சு. விழுந்துட்டு இருந்த தூறல் தரையில் தன்னோட வெளிச்சத்தை மட்டுமே நம்பி வேகமாக போயிட்டு இருந்த ஒரு பேருந்தோட கூரையை சத்தமே இல்லாமல் நினைக்க தொடங்குது. சென்னையிலேருந்து கோவை நோக்கி பயணமாயிட்டு இருந்த அந்த பேருந்தோட வைப்பர் விண்ட்ஷீல்டில் பசை மாதிரி ஒட்டி இந்த மழை துளிகளை நிமிஷத்துக்கு ஒரு முறை தொடச்சிட்டு இருக்குது. அந்த குளிர்ந்த காற்று பிரதேசத்தில் நம்ம இசைஞானி பாட்டு ஒன்று காற்றுல மிதந்து வர அதே மாறாத வேகத்தில் பயணத்தை தொடர்ந்துட்டுருக்கு பஸ். 30 வயசை தொடாத டிரைவர், 50 வயசை கடந்த கண்டக்டர். அவங்களுக்குள்ள என்ன பிரச்சனையோ பிணக்கமோ, ரெண்டு பேரும் உனக்கும் எனக்கும் எந்த பேச்சும் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒருத்தரை ஒருத்தர் பார்த்துக்காம கூட அமைதியாக ரோட்டையே வெறிச்சு பார்த்துட்டு இருக்கிறாங்க. விட்டு விட்டு கண்ணாடியை தொடச்சிட்டு இருந்த விண்ட்ஷீல்டு வைப்பர் அது ஒன்று தான் என் வேலைன்ற மாதிரி இப்போது இடைவிடாமல் தன்னோட வேலையில் கவனமாக இருக்குது. கடிகாரத்தை பார்க்குறார் கண்டக்டர். அதிகாலை 2 மணி. கிட்டத்தட்ட எல்லா பயணிகளும் அசதியான தூக்கத்தில் இருக்கிறாங்க, ஒருத்தியை தவிர. ஒரு ஜன்னலோர சீட்டில் போர்வை போத்தி கண்ணை மட்டுமே காத்து வாங்க விட்டு இல்லாத தூக்கத்தை கண்ணை மூடி தேடிட்டு இருக்கிறா கதாநாயகி பவித்ரா என்கிற பவி. இமைக்குள்ள அசைகிற கண்கள், ஈரத்தால் ஒட்டிய இந்த இமை முடிகள் தெளிவாக சொல்லுது மூடிய இந்த இமைகளுக்குள்ள கண்ணீர் பதுங்கி இருக்குன்னு. நகரத்தை தாண்டி வேகமாக போயிட்டு இருந்த பஸ் ஏதோ பூமியை விட்டு வேறொரு கிரகத்துக்கு வந்தது போல் சம்மந்தமே இல்லாத ஒரு ரோட்டில் வேகத்தை குறைச்சி நின்றுடுது. ஏன் பஸ்ஸு நிற்குது என்ற புருவங்களோட கேள்விக்கு மூடி இருந்த இமைகளுக்குள்ளேயே பதில் தேடி கிடைக்காம மெதுவாக கண்களை திறக்கிறா. எத்தனை நேரம் உள்ளுக்குள்ளே அழுதிருப்பாலோ தெரியாது. கண்களை திறந்ததும் அரை நொடியில் மொத்தமாக கொட்டிடுச்சு கண்ணீர். போர்வையோட விளிம்பிலேயே கண்ணை தொடச்சி ஜன்னல் வழி வெளியே பார்க்குறா. கருமேகத்தை விட்டு வெளியே வந்திருந்த நிலா மட்டும் அங்கே இல்லைன்னா மை இருட்டு தான் அங்கே மிச்சம் இருந்திருக்கும். பஸ் பொறுமையாக வேகத்தை குறைச்சிருந்தாலும் கடைசி நொடியில் அடித்த சட்டன் பிரேக்கால் எல்லா பயணிகளும் முழிச்சிருந்தாங்க. மெதுவாக தலையை தூக்கி பஸ்ஸுக்கு முன்னால் பார்க்குறா பவி. அங்கே ஒரு வெள்ளை கலர் வேன் ஒன்று நடு ரோட்டில் பஸ்ஸை மறித்து நிற்க அதிலிருந்து 8 பேர் உள்ள ஒரு கும்பல் பஸ்ஸை நோக்கி ஓடி வரதை பார்க்குறா. அந்த வேன் டோரில் இருந்த ஜோக்கர் ஸ்டிக்கர், அதில் எழுதியிருந்த ஒரு டயலாக், வாய்ஸ் ஸோ சீரியஸ். அதையும் வேகமாக ஓடி வந்துட்டு இருந்த ஆட்களையும் பார்த்ததும் அதிர்ச்சியை வெளிப்படுத்தக்கூட அவகாசம் இல்லை. டக்குன்னு ரேக்கில் இருந்த தன்னோட லக்கேஜ் எடுக்க முயற்சி பண்ணுறா. அவசரத்தில் அண்டால கைவிட்டாலே போகாது, பதட்டமும் சேர்ந்தா லக்கேஜ் எடுக்கிற முயற்சியை கைவிட்டு வேகமாக பின்வழியை நோக்கி ஓடுறா. 2 அடியாளுக்கு பஸ்ஸுக்குள்ளே ஏறவும் இவ கதவை திறந்து இறங்குறதும் சரியாக நடக்க பஸ்ஸுக்குள்ளே ஏறினவங்க இவளை பார்க்கல. ஆனால் இவ இறங்கவும் அங்கே ஒருத்தர் நின்று இருந்தான். சினிமா கதாநாயகனுக்கே டஃப் கொடுப்பான் போல் அவ்வளோ வசீகரமாக கையில் ஒரு ஒத்த ரோசாவை நீட்டி லவ் ப்ரப்போஸ் பண்ணுற ஹீரோ மாதிரி ஒத்தக்கால் முட்டி போட்டு தரையில் உட்காந்துருக்கிறான். ஆனால் இவங்ககிட்ட தப்பிக்கிற அவசரத்தில் இருந்த பவி அவனை கவனிக்க வழி இல்லை. படியிலிருந்து இறங்கினவ அடுத்த அடி எடுத்து வச்சது அந்த ஹீரோ முகத்தில். பல்ல காட்டி நின்று இருந்தவன் முகம் பதட்டமாகும் போதே அவளோட ஐ ஹீல்ஸ் செருப்பு அவன் வாயை கிழிக்குது. அவன் விழும்போது அவளோட இன்னொரு கால் செருப்பு அவன் மூக்கை பேத்துடுது. அவளும் அவன் மேலேயே விழுந்துடுறா. கிட்டத்தட்ட ஒரு பெரிய சண்டை போட்ட மாதிரியான பாதிப்பை 10 செகண்டில் அந்த ஐ ஹீல்ஸ் செருப்பால் ஏற்படுது. துரத்தி வந்த அத்தனை பேரும் நெருங்கி வராங்க. என்ன ஆச்சு ஏதாச்சு, யார் இவன், இதெல்லாம் பொறுமையாக நின்று பார்க்க அவளுக்கு நேரம் இல்லை. அது தேவையும் இல்லாதால் அவனை மிதித்து திணறி எழுந்து ஓடும்போது ஒரு கை அவளோட தோள்பட்ட குருத்தியை இறுக்கமாக பிடிக்குது. முழு வேகத்தோடு ஓடத் தொடங்கினோட பலத்தை அவள் போட்டிருந்த துணியால் சமாளிக்க முடியல. அது தாறுமாறாக கிழியுது. முழு நிர்வாணமாகவே ஆகியிருந்தாலும் அதை பொருட்படுத்துகிற நிலையில் இப்போ அவை இல்லை. இடது பக்கம் ஒட்டியிருந்த மிச்ச துணியும் தரையில் விழ எதையும் கவனிக்காமல் இங்கிருந்து தப்பிக்கணுன்ற எண்ணம் மட்டுமே குறிக்கோளா வெறும் பிராவும் லெக்கின்ஸ் மட்டுமே உடம்புல இருக்க கால் போகிற திசையில் கண்ணை மூடிட்டு ஓடுறா. நிச்சயம் 1 செகண்ட் தாமதமாக விரட்டினாலும் பிடிக்க முடியாத வேகம் அது. பஸ் வெளிச்சத்தில் அவள் முன்னே ஓடுறது தெளிவாக தெரியுது. சில நொடிகள்லேயே வெளிச்சத்தை தாண்டி இருட்டில் போய் கலந்துடுறா. கேங் லீடரும் அடியாட்களும் என்ன நடக்குதுன்னு புரியாமல் நிற்க கேங் லீடர் விரலை சுடுக்கி 2 பேரை விரட்டி போக சைகை காட்டுறான். விரட்டி போகிறவங்க வேகத்தை பார்த்த கேங் லீடர் எரிச்சலாகிறான். பவி ஓடின வேகத்தில் 110% கூட அது இல்லை. அந்த எரிச்சல் குறுக்க வந்து குத்து வாங்கின ஹீரோ மேலே கோபமாக திரும்புது. எல்லாரும் அவனை நெருங்கி வந்து ஒரு அரை வட்டமாக சுற்றி நிற்கிறாங்க. மூக்கும் வாயும் கிழிஞ்சு ரத்தம் ஒழுக அவளோட கிழிஞ்ச மிச்ச துணியை தன்னோட முஷ்டிக்குள்ளே இறுக்கமாக பிடிச்சு அவள் ஓடுன திசையை வெறித்தனமாக பார்த்துட்டு நிற்கிறான். ஹீரோ இல்லை,
இந்த கதையோட மெயின் வில்லனே அவன்தான்.